வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. ஒரு பிரச்சனையை ஒரு அரசாங்கம் எப்படி அணுகுகிறது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நம்மளால் மதிப்பிட முடியும். கடந்த காலங்களில் திமுக அரசாங்கம் பல்வேறு பிரச்சனைகளை மிஸ்ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தொடர்ந்து என்னுடைய ஷோஸில் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். திமுக அரசாங்கத்தில் குறிப்பாக இந்த லா அண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒட்டி பல்வேறு பிரச்சனைகள் அப்படின்றது இருக்கிறது. காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை அரசாங்கம் மூடி மறைக்க தான் பார்க்குது. அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது இல்லை, ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற அந்த அவசரம் அப்படின்றத அரசாங்கம் காட்டுவதில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு என்பது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. கடந்த ஆண்டு மரக்காணம், விழுப்புரத்தில் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்தது. அந்த மரணங்களுக்கு பிறகு கள்ளச்சாராயம் ஒழிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவோட இந்த அரசாங்கம் செயல்பட்டுச்சு அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் ஓராண்டு கழித்து கள்ளக்குறிச்சியில் 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். எவ்வளோ பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது, எவ்வளோ பேருக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் என்னவாக இருக்கிறது, இன்னும் ஃபர்தராக எவ்வளோ பேருக்கு ட்ரீட்மெண்ட் எவ்வளோ காலம் தேவைப்படுகிறது அப்படின்றதெல்லாம் எந்த விவரமும் வெளியே தெரியல. ஒரு 60 பேர் இறந்திருக்காங்க, ஒரு பெரிய ட்ராஜடி நடந்திருக்கு, முதலமைச்சர் போல அப்படின்ற அந்த கேள்விகளும் எழுகிறது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக இந்த பிரச்சனையை டே 1லேருந்து அவங்க இந்த பிரச்சனையை சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த போலீஸ் மானிய கோரிக்கை ரொம்ப முக்கியமான கோரிக்கை. அந்த மானிய கோரிக்கையின் போது, அந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சியான அதிமுக இந்த பிரச்சனையை ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க அசெம்பிளியை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூண்டோடு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பிரச்சனையை பேசவே கூடாது, இதை யாருமே இதை பெரிய அளவுக்கு விவாதிக்கக்கூடாது அப்படின்ற அளவில் இதை அரசாங்கம் ஏன் டீல் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு ரிக்வெஸ்ட் அண்ட் ரிமைண்டர். நியூஸ் மினிட் தமிழ், நியூஸ் லாண்ட்ரி, நாங்கள் கம்ப்ளீட்லி ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அல்லது கார்ப்பரேட் ஆட்ஸோ நம்பி இயங்கக்கூடிய நிறுவனம் இல்லை. முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய நிறுவனம். அதனால தான் எங்களால் வெளிப்படையாக அரசாங்கங்களை விமர்சிக்க முடிகிறது. களத்தில் என்ன உண்மைத்தன்மை இருக்கிறதோ, என்ன செய்திகள் இருக்கிறதோ அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ண முடியுது. எந்த விதமான ஒரு வெறுப்பும் இல்லாமல் நாங்கள் அதை செய்வதற்கான காரணம் உங்களுடைய ஆதரவு. ஆகவே இந்த பணியை நாங்கள் தொடரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்கான லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் நம்ம ஷோக்குள்ளே போகிறோம். சமூக நீதி அரசாங்கம், திராவிட மாடல் அரசாங்கம்னு சொல்லிக்கிற திமுக அரசாங்கத்தில் சட்டமன்றத்தில் போலீஸ் மானிய கோரிக்கையின் போது எதிர்க்கட்சிகளான அதிமுக கள்ளச்சாராய பிரச்சனை பற்றி பேசுவாங்க, அரசாங்கத்தை கார்னர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அந்த செஷனுக்கு முன்னாடியே அவங்கள சஸ்பெண்ட் பண்ணி வைத்திருப்பது எதை கண்டு இந்த அரசாங்கம் அஞ்சி நடுங்குகிறது அப்படின்ற அந்த கேள்விதான் சமீப காலங்களாக சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது. இதே எதிர்க்கட்சியாக திமுக இருக்கும்போது தூத்துக்குடி பென்னிக்ஸ் ஜெயராஜுடைய கேஸாக இருக்கட்டும், அல்லது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவங்களாக இருக்கட்டும், அதையெல்லாம் ரொம்ப வலுவாக சட்டமன்றத்தில் எழுப்புனாங்க. ரோட்டில் போய் பிரச்சனை பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க, இந்த அரசாங்கத்தை விமர்சித்தாங்க. முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை அப்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் இப்போதைய முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலினை அதை செய்திருக்கிறார். ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை. இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். மக்கள் மன்றத்தால் அவர் விரைவில் தண்டிக்கப்படுவார். இன்னைக்கு அவருடைய ஆட்சி காலத்துல 60 பேர் இறந்திருக்காங்க, அதுவும் கள்ளச்சாராயம் குடித்து. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது, இன்னொரு வருஷமும் அது தொடர்கிறது. அப்படின்னும் போது எதிர்க்கட்சிகளான அதிமுகவுடைய கடமை அதை பற்றி பேசுவது, அந்த பிரச்சனையை அவங்க பேசிக்கிட்டே இருக்கணும். அதை அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த கேள்விகளை எல்லாம் எதிர்கொள்ள முடியாமல் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை அரசாங்கம் ஏன் எடுத்திருக்கிறது, அப்போ எதை கண்டு இந்த அரசாங்கம் பயப்படுகிறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள்ல அதுல போலீஸ் இன்வால்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை மூடி மறைப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் கடந்த காலங்களில் எடுத்திருக்காங்க. அதற்கு உதாரணம், அசெம்பிளி செஷன் நடந்துகிட்டு இருக்கும் போதே சென்னையில் நடந்த விக்னேஷ், குதிரை ஓட்டும் தொழிலாளி, அவருடைய கஸ்டோடியல் மரணம். அவரை ஸ்டேஷனில் வச்சு அடித்து கொண்டு இருக்காங்க.
ஆனால் ஒன்றுமே நடக்கலை, அவருக்கு வாந்தி வந்து அவர் இறந்துட்டார், ஃபிட்ஸ் வந்து அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரு போலீஸ் கொடுத்த அறிக்கையை தான் வந்து முதலமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் வாசித்தார். அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிமோட்டில் உண்மை வெளியே வந்த உடனே காவலர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த வழக்கு என்பது சிபிசிஐடிக்கு மாற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு அந்த உயர் காவல்துறை அதிகாரிகள் மீது எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. அவங்க தான் இதற்கு பொறுப்பு, அவங்க தான் வந்து அந்த அறிக்கையை கொடுக்குறாங்க. ஆனால் யார் மீதும் அந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்படவில்லை. அப்போ ஒரு விஷயம் இந்த அதிகாரிகள் மட்டத்தில் வந்து ரொம்ப உறுதியாக அவங்களுக்கு தெரிகிற விஷயம் என்னன்னா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் முதலமைச்சர் வந்து மன்னிச்சு விட்டுருவாரு, பெரிய அளவுக்கு நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் வராது அப்படின்றாங்க. அப்போ இந்த கள்ளச்சாராய சம்பவங்களே எடுத்துக்கோங்க. கள்ளச்சாராயம் குடித்து மரணங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற அந்த சமயத்தில் கலெக்டர் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கலெக்டரை யார் பேச சொன்னது? ஒரு முழு தகவல் கிடைத்த உடனே கலெக்டர் பேசி இருக்கணும். ஆனால் கலெக்டர் தான் தோன்றித்தனமாக போய் பேசினாரா அல்லது அவரை யாராச்சும் பேச வச்சாங்களா அப்படின்றதும் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. கலெக்டர் போய் இவங்கெல்லாம் வயிற்று வலினால இறக்குறாங்க அப்படின்னு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் அது. அதனால வந்த விளைவுகள் அப்படின்றது ஏராளம். பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. அது இல்லாமல் 2 பேர் வந்து வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டார், இன்னொரு ஆள் ஃபிட்ஸ் மூலியமாக இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத்து ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. பல பேர் வந்து அதுக்கப்புறம் போய் கள்ளச்சாராயம் குடிச்சிருக்கான். அப்போ அந்த மாதிரி ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்த கலெக்டர் அதுக்கப்புறம் அங்கே கள்ளச்சாராய விற்பனை அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பாருங்கள், நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஐஏஎஸ் ஆஃபீஸர் லாபி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸரை வெறும் டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் மாற்றப்பட்டுள்ளார். மாவட்ட எஸ்பி உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த டிரான்ஸ்ஃபரும் இந்த சஸ்பென்ஷனும் ஒரு தண்டனை கிடையாது. அது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சருக்கும் அது தெரியும், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் மீது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எடுப்பது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அந்த கட்டத்துக்கு இவங்க நகரவே இல்லை. ஏன்னா இந்த 2 ஆஃபீஸரையும் யார் தவறு செய்திருக்கிறார்களோ அவங்களை இந்த அரசாங்கம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு வேங்கவயலில் நடந்த ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் என்பது ஒரு கரும்புள்ளி திமுக அரசாங்கத்தின் மீது. ஒரு தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்திருக்கிறார்கள், இன்னும் அதை கண்டுபிடிக்க முடியல. சிபிசிஐடி விசாரணை நடந்துட்டு இருக்கு, பல முறை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனால் இன்னும் அதை யார் செய்கிறார்கள் அப்படின்றது தெரியல. அப்போ முதலமைச்சர் இது குறித்து கூடுதல் கவனம் செலுத்தினாரா? ஏன்னா அவருடைய டிபார்ட்மெண்ட் கீழே தானே வருது காவல்துறை, அவர் தானே காவல்துறையை இயக்குறாரு. அப்போ அவர் என்ன நடவடிக்கை எடுத்தார் அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்குது. அதை யார் மானிட்டர் பண்ணுறாங்க, அதோடைய ப்ராக்ரஸ் என்ன அப்படின்றத யார் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க? நீதிமன்றம் அதை ரிவ்யூ பண்ணுது, பட் அதே சமயத்தில் அரசாங்கத்தில் அதை யார் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி என்பது இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த அரசாங்கத்தில் தான் விவசாயி மீது குண்டாஸ் போடக்கூடிய ஒரு வினோதம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டோம். மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருந்த அந்த விவசாயிகள் மீது ஒரு அமைச்சருடைய தூண்டுதலின் பேரில் குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னும் போது யார் மீதும் எந்த நடவடிக்கையும் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கம், எவ்வளோ பெரிய ஒரு அவமானம். ஏன்னா பின்னாடி பல பேர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அந்த குண்டாஸை வந்து ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு அரசாங்கம் வந்து அந்த குண்டாஸை, அருளுக்கு எதிராக போடப்பட்ட அந்த குண்டாஸை வந்து ரத்து பண்ணாங்க. இது ஒரு பெரிய அவமானம். அதே மாதிரி அம்பாசமுத்திரம் பல்வீர் சிங்கோடைய இஷ்யூவில் பல்வீர் சிங் கஸ்டடியில் டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஊடகங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணுறாங்க. நாமளே வந்து அங்கே போய் அதில் பாதிக்கப்பட்ட நபர்கள்லாம் வந்து பேட்டி எடுத்து போட்டோம். அதில் சிறார்களையும் வந்து சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது அந்த விஷயங்களையும் நாம் வந்து ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணதுக்கு பிறகு அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு சப் கலெக்டர் போட்டாங்க. சேரன் மாதேவியோடைய ஒரு சப் கலெக்டர் தான் வந்து இந்த விஷயத்தை விசாரித்து அரசாங்கத்துக்கு அவர் வந்து அறிக்கை கொடுப்பார் அப்படின்னு. ஒரு சீனியர் ஆஃபீஸரை டெப்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையும் வந்து இந்த அரசாங்கம் எடுக்கல. அந்த அளவுக்கு அது மெத்தன போக்கு. இது என்ன, ஊடகங்கள்லாம் ஒரு 2 நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் விட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்டாங்களா என்னவும் தெரியல. பட் அந்த விஷயத்தில் அதுக்கப்புறம் வந்து அமுதா ஐஏஎஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வழக்கும் வந்து கொஞ்சம் அந்த வழக்கில் அந்த ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. கொஞ்சம் வேகம் அப்படின்றது காட்டப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒரு சுணக்கம் அப்படின்றது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது, குறிப்பாக காவல்துறை சம்மந்தப்பட்ட விஷயத்தில். இது ஏதோ நான் போகிற போக்கில் சொல்ல, நீங்களே இந்த விஷயங்களை எல்லாம் போய் பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து போலீஸுடைய லேப்ஸ் என்னவாக இருக்கிறது,
அரசாங்கம் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கும் தெரிஞ்சிடும். அதே போல் உங்களுடைய கருத்து என்ன, இந்த லா அண்ட் ஆர்டரை திமுக அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத பற்றியும் நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் அதை பற்றியும் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இது பேசியே ஆக வேண்டிய விஷயம். நாம் வந்து ஒரு 60க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் அப்படின்னும் போது இது ஒரு சாதாரண சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கடந்து போயிட முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது இருக்கணும் இல்லையா, ஏதோ ஒரு இடத்துல அந்த அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா. அதனால இந்த கேள்விகள் எல்லாம் எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை பார்த்து இந்த கேள்விகள் என்பது எழுப்பப்படும். அதே மாதிரி இந்த அரசாங்க நடவடிக்கை எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்து இந்த கேள்விகள் என்பது தொடர வேண்டும். கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சியில் அந்த ஸ்கூலில் நடந்த அந்த சம்பவம், அந்த வன்முறை அப்படின்றது முழுக்க ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். அந்த மாணவியுடைய மரணத்தை அரசாங்கம் வந்து ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்கல, அவங்க ஹேண்டில் பண்ணல அது சரியா. அதுக்கப்புறம் அது ஒரு ரூமர்ஸாக மாறி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இந்த அரசாங்கத்துக்கு அது மாறுகிறது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் மீதெல்லாம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் பெரிய அளவுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, முழுக்க உளவுத்துறையோடைய ஃபெயிலியர். அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில் என்ன நடந்தாலும் அங்கே வந்து உளவுத்துறையோடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருந்திருப்பாங்க. அவங்க ஒரு ஹால் மீட்டிங் நடக்குது, ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையில் உளவுத்துறையும் காவல்துறையும் ரொம்ப சீரியஸாக இருந்தாங்க. ஆனால் கள்ளச்சாராயம் மற்றும் விற்பது உளவுத்துறைக்கும் காவல்துறையோட கண் பார்வைக்கும் எப்படி தெரியாமல் போச்சு அப்படின்ற அந்த கேள்விகள் இருக்குது. நாம் ரொம்ப கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் எப்படியெல்லாம் வந்து அந்த மாஃபியா கள்ளச்சாராயம் அந்த டவுன்லேயே வித்துட்டு இருந்தாங்க அப்படின்றது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த கள்ளச்சாராயம் விற்பனை தொடர்பாக PEW ப்ராஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங் உடைய சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படின்னு அவங்களுக்கு தனியாக ஒரு நுண்ணறிவு பிரிவு அப்படின்றது இருக்கிறது. அவங்க 30/4/2024 அதாவது ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி இந்த நபர்கள்லாம் வந்து இங்கே கள்ளச்சாராய விற்பனை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட்டை கொடுக்குறாங்க. உளவுத்துறை செய்தி என்பது அங்கே இருக்கக்கூடிய லா அண்ட் ஆர்டர் போலீஸ்க்கு வருகிறது. அப்போ அதை பார்த்துட்டு அது மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு சம்பவத்தில் அது போய் ஒரு பெரிய விபரீதத்தில் அது வந்து முடிந்திருக்கிறது அப்படின்னும் போது அப்போ இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது, யாருக்கும் எந்த விதமான ஒரு பயமும் இல்லையா, அந்த செயின் ஆஃப் கமாண்ட் அப்படின்றதே வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகளும் அந்த சந்தேகங்களும் வந்து நமக்கு ரொம்ப அதிகமாக எழுகிறது. நீங்கள் சவுத் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் தமிழ்நாட்டில் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை என்பது இருந்துச்சு. ஆனால் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை எல்லாம் வந்து ஒரு சில அதிகாரிகள் அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்டில் அதை எடுத்து அவங்க வந்து அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ கள்ளச்சாராயம் நான் சில காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, சவுத் தமிழ்நாட்டில் 99.9% வந்து நம்ம கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிட்டோம். ஏன்னா அங்கே வந்து ஒரு கம்யூனலி சென்சிட்டிவ் ஏரியா, அங்கே ஒரு காஸ்ட் டாமினேஷன் இருக்குது. உங்களுக்கு கள்ளச்சாராய வியாபாரத்தினால ஒரு காஸ்ட் ரைவல்ரி அங்கே வந்து உருவாகிறது அப்படின்னும் போது அவங்க அதை இமீடியட்டாக அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. அதை அட்ரஸ் பண்ணாங்க. ஃபேஸ் பை ஃபேஸாக அந்த கள்ளச்சாராய நெட்வொர்க்கை வந்து அவங்க ஒழிச்சாங்க. நார்த் தமிழ்நாட்டில் தான் வந்து கள்ளச்சாராயம் என்பது அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜவாது ஹில்ஸு, இந்த வெள்ளூர், இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் அங்கேருந்து தான் போவோம். அதுக்கப்புறம் இந்த தருமபுரி பகுதிகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் அங்கே வந்து கள்ளச்சாராயம் என்பது காய்ச்சப்படுகிறது. அது தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஒசூர் போன்ற பகுதிகளெலாம் போவோம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த கல்வராயன் மலை, இது விழுப்புரம், சேலம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளுக்கெல்லாம் வந்து இங்கிருந்தான் வந்து கள்ளச்சாராயம் என்பது போகிறது அப்படின்னும் போது அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த பகுதிகளில் ஏன் போகுது அப்படின்னா இந்த பகுதிகளில் தான் வந்து உழைப்பாளி மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். சோஷியலி பேக்வர்ட் அண்ட் மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க. நீங்கள் அந்த பகுதியிலேருந்து தான் வந்து வேறு மாநிலத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்போ உங்களுக்கு தருமபுரியிலேருந்து தான் வந்து நிறைய பேர் இந்த சந்தன மரக்கடத்தல் அந்த வேலைகளுக்கு போய் அங்கே வந்து ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலை, காசு சம்பாதிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதெல்லாம் செய்வதற்கான ஆட்கள் அங்கே தான் இருக்கிறார்கள் அப்படின்னும் போது அந்த பகுதிகளில் இந்த வியாபாரம் அப்படின்றது கொடிகட்டி பறக்கிறது. இன்னொன்று, ஹென்ரி டிஃபெயின்ட்ட நான் பேசின ஒரு பேட்டி எடுக்கும்போது அவர் அந்த பேட்டியில் தான் சொல்கிறாரு, இந்த மாதிரி உழைப்பாளி மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு ஏற்ற ரேட்டில் வந்து அரசாங்கம் வந்து டாஸ்மாக்லேருந்தே சாராயம் கொடுத்தாங்கன்னா அவங்க கள்ளச்சாரத்துக்கு போக மாட்டாங்க. பட் அரசாங்கம் அந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கலை. கிட்டத்தட்ட அரசாங்கம் வந்து டாஸ்மாக் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் என்பது அவங்களுக்கு வருமானமாக வருகிறது. ஆனால் அதை அவங்க செய்ய தவறுறாங்க அப்படின்னும் போது மக்கள் வந்து சீப் லிக்கர், அதாவது எங்கே அவங்களுக்கு வந்து
குறைந்த விலைக்கு சாராயம் கிடைக்கிறதோ அது எது கிடைச்சாலும் குடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் போய் அதை குடிக்கிறாங்க அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுலையே பரிதாபமான ஒரு நிலை. அப்போ இந்த இடத்துல அரசாங்கம் என்ன செய்ய போகிறது அப்படின்ற ஒரு கேள்விதான். சவுத் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் அப்படின்னா அது ஏன் நார்த் தமிழ்நாட்டில் ஒழிக்க முடியாது? அப்போ இதற்கு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்றது ஏதாச்சும் கிரியேட் பண்ண முடியும். இங்கே காவல்துறையில் அதிகாரிகள் இருக்கிறார்கள், நியாயமான நேர்மையாக இந்த விஷயத்தை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்படுகிறதுல அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கைகள் வந்து கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் ரெவென்யூலையும் சரி, அதே போல் நீங்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்லையும் சரி, அதே போல் காவல்துறையிலும் சரி நியாயமான அதிகாரிகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த போஸ்டிங் கொடுத்து கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்காக ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறோம். அவங்களுக்கு எந்த விதமான அரசியல் தொந்தரவும் இருக்காது. அவங்க நடவடிக்கை எடுக்கலாம். யார் இந்த மாதிரியான தொழிலில் ஈடுபடுறாங்களோ அந்த நெட்வொர்க்கை வந்து பிடிக்கிறதுக்கு இவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஏதாவது ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணாங்கன்னா, ஃபோக்கஸ்டாக அதை நோக்கி அவங்க ஒர்க் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த சமூக தீமையை வந்து ஒழிக்க முடியும். இந்த விஷயங்களை எல்லாம் வந்து அரசாங்கம் சட்டமன்றத்தில் பேச அனுமதிக்கணும், சட்டமன்றத்தில் பேசணும், பேசி ஒரு முடிவு என்பது எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனை அப்படின்றது ஏதோ திமுக அரசாங்கத்தை பழி சொல்றாங்க அப்படின்னு முதல்வர் பேசுகிறார். அதிமுக வந்து தேர்தலில் தோல்வி அடைந்ததுனால இந்த பிரச்சனையை பெருசாக்குறாங்க அப்படின்றாரு. 40க்கு 40 அது அவங்களுடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். 40 தொகுதிகளில் திமுக ஜெயிச்சது பெரிய விஷயம் கிடையாது. இங்கே 60 பேர் செத்து போயிருக்காங்க, அதுதான் பெரிய விஷயம். அதை பற்றி பேச வேண்டும் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை. அதற்கான வாய்ப்புகளை இந்த அரசாங்கம் தடுக்கிறது. எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபடுவாங்க, எதிர்க்கட்சிகள் பிரச்சனை பண்ணுவாங்க, எதிர்க்கட்சிகள் வெளியே வந்து போராட்டம் பண்ணுவாங்க, எதிர்க்கட்சிகள் வெளியே வந்து உட்கார்ந்து போட்டி சட்டமன்றம் கூட நடத்துவார்கள். இதையெல்லாம் திமுகவும் செய்திருக்கிறது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது. அப்போ உங்களுக்கு ஒரு அளவுகோல், மற்ற எதிர்க்கட்சிகளுக்கெல்லாம் ஒரு அளவுகோல் அப்படின்ற அந்த நிலைப்பாடு என்பது மிகவும் ஒரு தவறான நிலைப்பாடு. அதை திமுக அரசாங்கம் திருத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது, சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும். ஏவாவேலு பேசுறாரு பத்திரிகையாளர் சந்திப்புல, காவல்துறை மெத்தன போக்கோட இருந்துட்டாங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் பிரஸ் மீட் கொடுக்கும்போது காவல்துறையோட மெத்தன போக்கு தான் இந்த சம்பவத்துக்கு காரணம் அப்படின்றாரு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் காவல்துறை கொஞ்சம் மெத்தனமாக இருந்தது என்பதை அவருடைய அளவுக்கு தெரிந்த காரணத்தினால்தான் உடனே அவர்கள் எல்லாம் தற்காலிக பணி நீக்கம். இங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கிற இதில் தொடர்புள்ள காவல்துறை அதிகாரிகளை 10 பேரை தற்காலிக பணி நீக்கம் அரசின் சார்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். பல டிவி டிபேட்ஸில் பேசக்கூடிய திமுக பேச்சாளர்கள், திமுக எம்பிஸ் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்றாங்க. காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? காவல்துறையோட மெத்தன போக்கு அப்படின்னு திமுக காரங்களே சொல்றாங்க அப்படின்னா அது முதலமைச்சருடைய மெத்தன போக்கு அப்படின்னு தானே வருது. அதுதானே அது குறிக்குது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் அப்படியே கடந்து போயிட முடியாது. இந்த விஷயங்கள்லாம் பேச வேண்டிய விஷயங்கள். எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கான உரிமையும் இருக்கிறது, அவர்களுக்கு அதற்கான கடமையும் இருக்கிறது. அதை இந்த அரசாங்கம் அலோவ் பண்ணணும். அதை அலோவ் பண்ணல அப்படின்னா இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தீங்கு. கள்ளக்குறிச்சியில் நடந்தது திமுக அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கரும்புள்ளி. அதோடு சேர்த்து இந்த விவாதத்தை தடுப்பது, இந்த விஷயங்களை வந்து விவாதிக்காமல் இருப்பது அப்படின்றது அது அதைவிட மிகப்பெரிய குற்றம். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.